கிடைக்காததை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு கிடைச்சதை வச்சு எப்படி வாழ்றதுன்னு பாருமா. போயிட்டு வரமா. போயிட்டு வர முல்ல, பத்திரமா இருந்துக்கோ. என்ன நடக்க போகுது, நான் இதுக்கு சரின்னு சொன்னா என்ன ஆகும்லாம் நான் யோசிக்கலாமாமா. இவங்க சொன்னா நான் செய்வேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். கதிரு, நான் மீனா கூட எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அத்தனை வருஷமும் உன்னை நினச்சிட்டே தாண்டா இருப்பேன். இந்த வாழ்க்கை எனக்கு நீ கொடுத்தது. என்னண்ணே கொஞ்சம் சும்மா இரு. நான் தான் மண்டபத்திலே சொன்னேன்ல, நீ பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். மன்னிச்சிருங்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். மன்னிப்பு கேட்டா சரியாகிற பிரச்சனை இது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறத தவிர வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலண்ணே. மீனாவை விரும்பினா இப்பெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் விரும்பியிருக்கவே மாட்டேனே. சாரிண்ணே. டேய், எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். டே கண்ணா, நீ ஏன்டா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம குடும்பத்தில் முதல்ல நடக்குது. வருத்தமாகத்தே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமே எல்லாம் சரியாயிரும். கதிரு, ஜீவாவோட சந்தோஷத்துக்காக உன்னை பள்ளி கொடுத்துட்டோம்டோ, இல்லை நம்ம குடும்பத்தை அவமானத்துலேருந்து காப்பாற்ற உன்னை பள்ளி கொடுத்துட்டோம்டோ, ஒரு காலம் நினச்சிடாதரா. என்னண்ணே நீங்க, என்னால் நீங்க சொன்ன மாதிரிலாம் நினைக்க முடியாதுண்ணே. இவ்வளோ நடந்த பிறகும் உங்க யாருக்குமே என்ன திட்டணும்னு கூட தோணலையா? டேய், உன்னை திட்டி என்னடா ஆக போகுது? எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். அண்ணே சும்மா இருண்ணே. இது வேற குடும்பமா இருந்தா இந்நேரம் நான் பேசியே கொண்டிருப்பாங்க. இப்படி ஒரு குடும்பத்துல பிறக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். கற்பூரத்தை எடுத்துருந்து எல்லா தனியும் சுத்தி போடு. என் கண்ணே பட்டு போருக்கு. டேய், இப்போ நான் சொல்ல போகிறது உங்கள் 2 பேத்துக்கு மட்டும்தான். முன்னாடி மாதிரிலாம் இல்லை. நம்ம வீட்டுக்கு புதுசாக 2 பொண்ணுங்க வந்திருக்கு. அவங்க நம்ம குடும்ப பழக்க வழக்கத்தை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களை நம்பி வந்த பிள்ளைகளை தங்கமா வச்சு தாங்கணுண்டா. நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பமாத்தியா இருக்கும். வீட்டுக்கு வந்த பிள்ளைகளுக்கு இது பிடிக்கலாம், இல்லை பிடிக்காம கூட போகலாம். ஆனால் நம்ம குடும்பத்தோட பலங்கிறதே நம்ம எல்லாரும் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறது தான். நம்ம கடையோட வளர்ச்சிக்கும் சரி, நம்ம வீட்டோட சந்தோஷத்துக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே நம்ம ஒற்றுமை தான் காரணம். அது என்னைக்குமே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுடா. உயிரே போனாலும்
விட்டு கொடுக்க மாட்டோன்னு. நாம சேர்ந்து தான் இருப்போம். அன்பா சந்தோஷமா ஒற்றுமையா இருந்த நிறைய கூட்டு குடும்பங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம சதறி போனதை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அது எக்காரணத்தை கொண்டு இங்க நடந்துடக்கூடாதுடா தம்பிகளா. சண்டை பிரச்சனையெல்லாம் வரும் போகும், ஆனா நம்ம ஒற்றுமை மட்டும் என்னைக்கு குறைஞ்சிடக்கூடாதுடா. இங்க பாரு, ஒருத்தன் ஒரே புளி மரத்தை 2 பேர்த்த வித்தானா, எப்படி ஆளு? என்னங்க மாமா? தானோ தூங்க போற நேரத்துல யாராவது டீ சாப்பிடுவாங்களா? மாமா நான் தான் மாமா தலை வலிக்குதுன்னு போட்டு வர சொன்னேன். உங்களுக்கு வேணாமாப்பா? தானோ உன் கை நேர போட்ட டீ வீணா போயிடக்கூடாதுல்ல, கொண்டா சாப்பிடுவேன். ஏய் கண்ணா, இந்த இடத்துக்கோ. இந்த கதிர் அங்கே இரு, எப்படி உட்காந்துருக்கான் பாரு. இந்த வயக்காட்டுக்கு உத்தியில போகும்போது பேய் அடிச்ச மாதிரி. இந்தா குடி. மாமா பாவம் மாமாவே, நடந்தது என்ன ஏதுன்னு புரியாம தகச்சு போய் உட்காந்துட்டு இருக்கான். டே கதிரு, கதிரு என்ன? இங்க வந்து உட்கார்றா. இருக்கட்டும்ண்ணே. டேய் வந்து உட்கார்றா. கதிர் மட்டும் என்னவா பேயரைச்ச மாதிரி தான் இருக்கான். ஜெகா, இன்னைக்கு இவன் மட்டும் இல்லைண்டா, இன்னைக்கு இந்த வீட்டில் ஏதாவது ஒரு உசுறு போயிருக்கும். மண்டபத்தில் அப்படி ஏதாவது நடந்துருமோண்டு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஆமா, இன்னைக்கு ஹீரோ வேற யாரும் இல்லை, நம்ம கதிர் தான். மாமா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. கதிரு 23 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா அப்படின்னு வருத்தப்படாத. நீ அதிர்ஷ்டசாலிடா, எந்த வாய்ப்பு யாரு கிடைக்கும்? மாமா சொல்ற மாதிரி நீ பாக்கியசாலி தான். தன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு ஜோடியா வந்திருக்குல்ல. கதிரு, நம்ம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்போமே, அவளை நமக்கு கட்டி வச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்காத. முதல்ல மோதல், அப்புறம் காதல். எனக்கு ஒண்ணு நினைச்சு ஒரு கவலையும் இல்லை. நீயும் முல்லையும் அட்டகாசமான ஜோடி. அந்த ஜீவா பையில நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. வந்த அன்னைக்கு அந்த புள்ள இப்படி வாயடிக்குது. அவ அப்பம் புத்திர பாதி இருக்கும்ல. சும்மா இருக்குமாம்மா, நம்ம வீட்டு பிள்ளைய பற்றி நம்மளே குறை சொல்லலாமா? நீங்கள் வேறு. பின்ன என்னடா, நானும் வந்திருந்து பார்த்துட்டே இருக்கேன். அது சரியில்லை இது சரியில்லைன்னு இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கா. மாமா என்ன மாமா நீங்கள், அந்த பிள்ளைய வீட்டை விட்டு வந்திருக்கு, அந்த டென்ஷன் இருக்க தானே செய்யும். நம்மளாம் அதை பார்க்கக்கூடாது மாமா. எப்படி வசதியாக வளர்ந்த பொண்ணு
ஜீவாவுக்கா எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கு பாருங்க, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்புறமாப்புல கண்ணா ஆ? உள்ள அத்தை தூங்கிட்டாங்களா பார்த்துட்டு வா. ம். இன்னும் தூங்கல என்ன? அது நீ பார்க்கும்போதுமா கண்ணா, போய் அத்தை தூங்கிட்டாங்களா பார்த்துட்டு வா. இல்லைண்ணே, நான் இப்பதானே பார்த்துட்டு வந்தேன். சும்மா இருக்க மாட்டேன் கண்ணா, நீ போய் பார்த்துட்டு வா. சரி மாமா. அப்படியே குடிக்க ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு வா. சரி மாமா. நான் தான் அவனை அனுப்புறேன்ல, சும்மா தொணங்கிற சின்ன பையனை வச்சுட்டு பேச வேண்டான்னு தான் நான் அனுப்புறேன். கல்யாணம் எப்படி நடக்கணுமோ நடந்து முடிஞ்சிடுச்சு, அடுத்து நடக்க வேண்டியது நடக்கணும்ல. பாத்தியா, நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. புரியல மாமா. ஆமா, இவருக்கு ஒன்றும் புரியாது. அதான் மாப்பிள்ள, கல்யாணத்தை அன்னைக்கு ராத்திரி சடங்கு ஒன்றும் இல்லையா, அதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ண வேணாமா? வேண்டாம் ஜெகா, வீடு பெருக்கிற சூழ்நிலையில் வேண்டாம். நிலைமை சரியில்லை மாமா, அப்புறம் பார்க்கலாம். என்ன நிலைமை? ஏன் 2 கல்யாணம் நடந்திருக்கு, அவ்வளவுதானே? ஏன் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா இப்ப நம்ம ஏற்பாடு பண்றோம்ல, அது எல்லாம் சரியாயிரும். ஏன் சொல்லு ஜெகா. ஆமா, சொல்றது சரிதானே மாப்பிள்ள. வேண்டாம் ஜெகா. நம்ம இஷ்டத்துக்கு அவங்க கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாங்க மாமா. எல்லாமே நம்ம இஷ்டப்பிரகாரம் நடக்க வேண்டாம் மாமா, அதுவாக எல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும். மீனாவும் ஜீவாவும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு? கதிரோட மனநிலை ஜீவாவுக்கு புரியும். கதிர் இப்போ இருக்கிற நிலைமையில ஜீவாவுக்கு மட்டும் சாந்தி முகூர்த்தம் பண்ணா அவன் தப்பாக நினைக்க மாட்டானா? இந்தாங்க மாமா. குடும்பம்ல அம்மா என்ன தூங்கல மாமா. சரி, நான் அப்ப கிளம்புறேன். மாமா இருங்க, போகும்போது உங்களை இறக்கி விட்டு போயிடுறேன். சரி சரி. மாப்பிள்ள, ஒன்றும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாகும். நாங்கள் போயிட்டு காலைல வரோம். சரி, அப்ப நான் வாரேன் மூர்த்தி. அத்தை, என்னங்க? எனக்கு ஒன்றும் வேண்டாம். அத்தை, என்கிட்ட நீங்க எதுவும் பேச வேண்டாம். சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, இந்தாங்க. போயிடு பேசாம. நான் சாப்பிட்றேன் இல்லை சாகுறேன், உனக்கு என்ன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சது. அம்மா, ஏமா அண்ணிட்ட கோச்சுக்கிற? டேய், உன்னை வக்காலத்து வாங்க யாரும் கூப்பிடல, பேசாம போயிடு. சும்மா நான் இந்த வீட்டுல ஒரு மூலையில இருக்கிறதுக்கு செத்து போயிடுறேனே. ஏமா என்னம்மா நீங்க செத்து போறது யாருக்குதான் தெரியாது, அதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? அம்மா
வாழ்றதாம்மா கஷ்டமே. இருக்க பிரச்சனைலாம் சரி கட்டிக்கிட்டு வாழ்றதாம்மா ரொம்ப கஷ்டம். அப்பா நம்மளால விட்டு போனதுக்கப்புறம் நம்மளாம் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்போம். அப்போ கூட நம்ம யாரும் செத்து போகணும்னு யோசிக்கவே இல்லையம்மா. இப்போ நம்ம அப்படி யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துருச்சு. சாகணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் நடந்துடலம்மா. சும்மா இருங்க மாமா. என் பையன் என்கிட்ட பேசுறான், உனக்கு என்ன? பேசாம இரு. என்னம்மா நீங்க சாயந்தரம் அவ்வளவு சொல்லி திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்? அம்மா என்னம்மா பிரச்சனை? இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இவங்க 2 பேருமா சேர்ந்து கூத்து நடத்தி வீட்டு மானத்தை கப்பல் ஏத்துனாங்கல்ல, அந்த சந்தோஷத்துல அம்மா பேசிட்டு இருக்கேன். இப்போ என்னமாச்சு? அண்ணா அவனுக்கு பிடிச்ச பொண்ணை தானே கல்யாணம் பண்ணியிருக்கு. ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா அண்ணன் காலம் முழுக்க வருத்தப்பட்டிருக்கோம். எப்படி கல்யாணம் நடந்தாலும் அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணோட தானே கல்யாணம் ஆயிருக்கு. மண்டபத்துல நடந்ததெல்லாம் எப்படிடா மறக்கிறது? விடிஞ்சா ஒவ்வொருத்தையா கிளம்பி வருவாளுங்க, துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எல்லாம் இவ்வளால தானே. இவன் முன்னாடியே வீட்டுல சொல்லி இருந்தா ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம்ல. அத சொன்னா மூர்த்திக்கு கோபம் வருது. என்னம்மா நீங்க திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருந்தா என்னம்மா? அம்மா அண்ணி ஒரு தப்பும் பண்ணலம்மா. இந்த பிரச்சனை எதுவும் வந்துடாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரி என்ன செய்யலான்னு தான் அண்ணி இத்தனை நாளும் யோசிச்சாங்க. மற்றவங்க அண்ணியை தப்பா பேசலாமா? நீங்க எப்படிமா பேசலாம்? அப்படி கேள்ற. அண்ணிக்கு தெரிஞ்ச விஷயம் அண்ணனுக்கு தெரியும், ஏன் எனக்கும் தெரியும். அண்ணி யார்கிட்டயும் மறைக்கல. உடம்பு சரியில்லாத உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் அண்ணி சொல்லல, அவ்வளவுதான். அப்ப இந்த வீட்ல நடக்கிற எதுவும் தெரியாத பைத்தியக்காரி நான் மட்டும்தான். அப்படி இல்லைம்மா, எனக்கும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. மா இந்த பிரச்சனையை சரி பண்ண அண்ணி எவ்வளோ தூரம் போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சா நீங்க தாங்கவும் மாட்டீங்க, இப்படி பேசிட்டு இருக்கவும் மாட்டீங்க. கதிர, தெரியட்டும் அண்ணி. ஒன்றும் தெரியாதனால தானே அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க. அத்தை இப்ப என்கிட்ட கோவப்பட்டா என்ன? விடுடா, இருக்கிற வருத்தத்தை அதிகப்படுத்த வேண்டாம். மூர்த்தி, முருகன் பாவண்டா. அவன் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பா? மண்டபத்துல எப்படி கதர்னா பாத்தியா? என்னம்மா நீங்க மாமாவனை 3 கை விட்டுருலையா? உங்க தம்பி மக முள்ளைய நம்ம வீடு தானே மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் தங்க மாதிரி ஒரு வயலை கட்டி வச்சு கூட்டு வந்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இதே ஜீவா லவ் பண்ற விஷயம் முருகன் மாமாவுக்கு தெரிஞ்சு கல்யாணம் நின்று போச்சுன்னு வைங்க, என்ன ஆயிருக்கு? முள்ள நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்திருக்குமா? இன்னைக்கு அப்படிலாம் நடக்கலையேம்மா. நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் பண்ணி தானே முள்ளையை கூட்டு வந்திருக்கோம்.
எல்லாம் நல்லதுக்கு நினச்சி விடுங்கம்மா. டேய், நீ நல்ல பிள்ளடா. நீ நல்லா இருக்கணும். தீர்க்காயசோட சந்தோஷமா முள்ள கூட வாழணும். ம். நான் நல்லா இருக்கதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சாப்பிடுங்க. தட்டை கொடுங்க. நீ எனக்கு வேண்டாம்டா. நீங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா தானம்மா நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஐயோ, சொன்னா கேளேண்டா. சாப்பிடுங்க. சொன்னா கேளுங்க. வேணாண்டா. சாப்பிடுங்கம்மா.